வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற திரௌபதி 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோயிலை புறணமைக்க ரிச்சர்டும் கூடவே ஒரு பொண்ணும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் கூட வந்த அந்த பொண்ணுக்குள்ளே திடீர்னு திரௌபதி அம்மனோட சாமி வந்து இறங்குது. அப்போது அவங்க சில ஃப்ளாஷ்பேக் கதைகளெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையெல்லாம் என்னென்ன, அது எதை பற்றியெல்லாம் பேசுது என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, படத்தோட ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். அதை முடிஞ்ச அளவுக்கு டைரக்டரான மோகன்ஜி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. இதில் நடிச்சிருந்த எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. அது ஹீரோ ரிச்சர்ட் ஆகட்டும், திரௌபதி கேரக்டரில் நடிச்சிருந்த பொண்ணாகட்டும், அரசராக நடிச்சிருந்த நட்டியாகட்டும்னு சொல்லி எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஜிஃப்ரானோட மியூசிக்குமே நல்லா இருந்தது. குறிப்பாக எம்கோனே பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அது விஷுவலாகவும் சரி, கேட்குறதுக்கும் சரி நல்லா இருந்தது. இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க பண்ண ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்குது. அடுத்ததாக படத்தோட மேக்கிங்கை சொல்லலாம். ஏன்னா இவங்க எடுத்துக்கிட்ட கதை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அதை காட்சியாக பார்க்கும்போது ஒட்டவே இல்லாத மாதிரி இருக்குது. மேபி இதுக்கு படத்தோட பட்ஜெட் ஒரு காரணமாக இருக்கலாம். அரசராக வர நட்டி நல்லா தான் நடிச்சிருந்தார். பட் நமக்கு என்னமோ அவர் அந்த கேரக்டருக்கு சரியில்லையோ, வேறு யாரையாவது கேஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஓகேவான வாட்ச்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.